ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? 72 வோல்ட்டு 47 ஏஹெச்சுக்கான லித்தியம் அயன் பேட்ரி பேக் தான் பண்ண போகிறோம். நம்ம 400 செல்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போது பாக்ஸ் பீஸை சீல் ஓப்பன் பண்ணுறோம். ஃப்ரெஷ் பேட்ரிஸ் எல்லாமே ஃப்ரெஷ் செல்ஸு. இந்த செல்ஸை வச்சு தான் நம்ம 72 வோல்ட்டு 47 ஏஹெச் பேட்ரி பேக்கை அசம்பிள் பண்ண போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஷாப் நேம் ஃபர்ஸ்ட் கால் வீலர். என்னோடய நேம் சாய் சரண். நம்ம இதுக்கு முன்னாடி ஓலா சர்வீஸ் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஓலா பேட்ரி சர்வீஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வீடியோ போட்டது எல்லோரும் கற்றுக்கணும், டெக்னீஷியன்ஸும் கற்றுக்கணும், அவங்களும் 2 வீலர்ஸ் எடுத்து சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வீடியோவே போட்டேன். இந்த பேட்ரியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ட்ரைனிங் சென்டர்லையும் கற்றுக் கொடுக்கல. யாராலையும் நான் போட்ட மெத்தடை யாராலையும் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. இதை நம்மளே ஓனாக எப்படி பேலன்ஸ் பண்ணுறோம், எப்படி சார்ஜ் பண்ணணுன்றதை நம்ம ஓன் நாலேஜில் நம்மளே 4 பேருக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த வீடியோவை பிரயோஜனமாக பயன்படுத்திக்கிட்டாங்க தான். ஆனால் கஸ்டமருக்கு பேட்டரியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மட்டுமே 15,000 வரைக்கும் வெளியில் வாங்குகிறாங்களாம். அதுவும் நானும் பார்த்துட்டேன். என்னோடய வீடியோ பார்த்து கற்றுக்கின பல பேர் 15,000 வரைக்கும் ஒரு பேட்டரி ரெக்கவர் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. இது ரொம்ப மோசம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எங்கேருந்து கால் பண்ணுறோம், அவங்க பேர் என்னன்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை கஸ்டமர் மாதிரி நம்மள்ட்ட பேசுவாங்க. பேசி அவங்களுக்கு தேவையான தகவல் வந்தோடனே ஓகே நான் வச்சுறேன்ட்டு கட் பண்ணிவிடுவாங்க, எந்த பதிலும் சொல்லாமல். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஓப்பனாக நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன வேணுன்றதை ஓப்பனாக சொல்லி பேசுங்க. ஏமாற்றாதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாங்கள் இப்போது இந்த பேட்ரி பேக் எப்படி பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட்டு 2.6 ஏஹெச் டிஎம்இஜி லித்தியம் அயன். ஒவ்வொரு செல்லோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 45 கிராம்ஸு. 72 வோல்ட்டுக்கு நம்ம 20 சீரீஸ் பண்ணுறோம். 20 சீரீஸ் அடித்தாலும் 72 வோல்ட் வரும். அதே மாதிரி இதில் 18 பேரல் போட்டிருக்கோம். 2.6 ஏஹெச் இன்ட்டு 18னா உங்களுக்கு 46.8 ஏஹெச் வரும். அதாவது 3.5 கிலோவாட் வரும். எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, நான் இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு லித்தியம் அயன் செல்ஸு நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் எப்பயுமே ஒரே ஷாப்பில் தான் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது. அந்த ஷாப்பு மார்வாடிங்க வச்சுருக்க ஷாப்பு. கிட்டத்தட்ட அந்த ஷாப்புக்கு நான் 3 இயர்ஸாக போயிட்டுருக்கேன். 3 இயர்ஸாக போயிட்டுருக்க என்னையே அவங்க ஏமாத்துறாங்க. லித்தியம் அயன் செல்ஸோட ரேட் என்ன, அது எங்கேருந்து வருது, எப்படி வருது எல்லாமே நமக்கும் தெரியும். ஆனால் நம்மளால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியல. டைரெக்டாக சைனாவிலேருந்து அதுக்கான பிஸ் சர்டிஃபிகேட்டு நம்மளால் எடுக்க முடியல. ஒரு இடத்துல நம்ம நம்பி போய் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா 1 வருஷம் இல்லை 3 வருஷம் 3.5 வருஷமாக ஒரே இடத்துல தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசமே இருக்க மாட்டேங்குது இவங்கள்ட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்டர்ஸில் நான் போடலை. ஹோல்டர்ஸ் போடலைன்னா ஃபயர் ஆகுமா ஃபயர் ஆகாதா இந்த மாதிரி யோசனையே வேணாம். ஒவ்வொரு செல்லுக்குமே நம்ம கப்ளான் டேப் பண்ணுறதை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணுற டிசைன் சரியில்லைனா தான் பேட்ரி ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆனால் தான் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம பண்ணியிருக்க டிசைனை நீங்களே பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னென்னா, யாராவது லித்தியம் பேட்ரி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு உங்கள் கான்டாக்ட்டு கொடுங்க. நான் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நம்மள்ட்ட நிறைய ஆர்டர்ஸ் வருது. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கும் ரேட் அதிகமாகிடுது, நமக்கும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோவில் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணோன்றதை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பேட்ரிக்கும் கேஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு செல்லு மேலேயும் கேஸ்கெட் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று டச் ஆகாமல் எந்த அளவுக்கு சேஃப்டியாக பண்ண முடியுமோ எல்லாமே பர்பஸாக பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேட்ரி எந்த ஸ்கூட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒக்கினோவா ப்ரைஸ் ப்ரோவுக்கு நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இதில் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னென்னா பாக்ஸ் வேணாம், அதே மாதிரி ஒக்கினோவாவோட கனெக்டர் ஃபீமேல் மேல் கனெக்டரும் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஜிபி கனெக்டர் போட்டு கொடுக்குறோம். ப்ளஸ் டெர்மினலுக்காக நான் சோலாருக்கு யூஸ் பண்ணுற ஒயரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்ரி பேக்கில் 150+ மைலேஜ் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ்க்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இதுமாரி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி வீடியோ போடுறவங்க ட்ரைனிங் தரேன்னு சொல்லுவாங்க. அதை நம்பிலாம் போக வேணாம். அவங்க வீடியோ போடுறாங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ நான் வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுக்குங்க.
ட்ரைனிங்குன்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னால் சர்டிஃபிகேட்டு கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்டு அப்ரூவல் பண்ண சர்டிஃபிகேட்லாம் என்னால் கொடுக்க முடியாது. அது மாதிரி தான் மற்றவங்களாலையும் கொடுக்க முடியும். லைக் பண்ணுங்கள்.